கருப்பு பணத்தை மீட்கவும் பிரதமர் மோடி அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இது புரட்சிகரமான நடவடிக்கை என்று சிலரால் பாராட்டப்படுகிறது. செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு ஒரு கொலைகார மக்கள் நல கூட்டணி தொடங்கிய நாளிலிருந்தே அது உடையும் சிதறும் என்று எல்லோரும் ஆர்வம் சொன்னார்கள். தேமுதிக வேட்பாளர்களுக்கு மக்கள் நல கூட்டணி ஆதரவளிக்குமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் வாரிசு யார் என்று வெளிப்படையாக அறிவித்திருப்பது மகிழ்ச்சிக்குரியதே ஆகும். அண்ணன் வைகோ அவர்களுக்கு இருக்கிற நெருக்கத்தை போல எனக்கு பிரதமரோடு எந்த நெருக்கமும் இல்லை. ஆக ஒட்டுமொத்தத்தில் ஆட்சி நிர்வாகம் என்பது ஸ்தம்பித்து கிடக்கிறது என்பது உண்மைதான். தலைக்கு மேல் வெள்ளம் போன பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டப் போவதாக சொன்னார்கள். அப்போது நான் சொன்னேன், இது காலம் கடந்த முயற்சி என்று. தொடக்கத்தில் திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நாங்கள் கூறியது உண்மைதான் என்றாலும் கூட காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியாது என்று மத்திய அரசு முடிவெடுப்பதற்கு முன்பு அவ்வாறு நாம் ஒன்று சேர்ந்து பேசியிருக்க வேண்டும். பிரதமருக்கு உரிய அழுத்தத்தை கொடுத்திருக்க வேண்டும். அப்படி தமிழக தரப்பில், தமிழ்நாட்டு மக்களின் தரப்பில் நாம் உரிய அழுத்தத்தை கொடுத்திருந்தால் மத்திய அரசு இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்குமா என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி. இது தேர்தல் அரசியல், கூட்டணி அரசியல் ஆகியவற்றோடு நாம் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய அவசியமில்லை. எதிர்க்கட்சி கூட்டினாலும் ஆளுங்கட்சி கூட்டினாலும் அனைத்து கட்சியினரும் பங்கேற்று ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கட்சிகள் மற்றும் விவசாய அமைப்புகள் ஒருங்கிணைந்து நிற்கிறோம், ஒருமித்த குரல் எழுப்புகிறோம் என்று மைய அரசுக்கும் கர்நாடக மாநில அரசுக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. எனவே திமுக அழைப்பை ஏற்று அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்போம் என்று நான் கூறினேன். மக்கள் நல கூட்டணியில் உள்ள மற்ற 3 கட்சிகள் தற்போதைய சூழலில் இந்த கூட்டத்தில் நாம் பங்கேற்பது ஏற்புடையதாக இல்லை என்று சொன்ன காரணத்தால் விடுதலை சிறுத்தைகளும் அந்த முயற்சியை கைவிட்டு விட்டோம். மற்றபடி இதில் எந்த குழப்பமும் இல்லை, யாரும் எங்களை குழப்பவும் இல்லை. அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு தேர்தல் உறவு வைத்திருக்கலாம், அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கலாம். ஆனாலும் கூட அவர்கள் இருவரும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியில் இயங்கக்கூடிய தலைவர்கள் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தலித் மக்கள் அதிகார வலிமை பெற வேண்டும் என்கிற லட்சியத்திற்காக தம் வாழ்வை ஒப்படைத்து கொண்டவர். அப்படிப்பட்ட அந்த தலைவரின் கருத்துக்களை உள்வாங்கி நீண்ட காலமாக இந்த களத்தில் நின்று போராடக்கூடிய தலைவர்கள் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களும் ராம்தாஸ் அத்வாலே அவர்களும். பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள பல தலைவர்கள் எனக்கு நன்கு அறிமுகமானவர்கள். தமிழகத்தை சார்ந்த தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் அனைவரோடும் எனக்கு ஒரு இணக்கமான நட்பு உண்டு. அப்படி நட்பு வைத்திருப்பதனாலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளப் போகிறது என்று யூகம் செய்வது எந்த வகையிலும் ஏற்புடையதில்லை. நாங்கள் நட்பு வைத்திருப்பதனாலேயே விடுதலை சிறுத்தைகளின் கருத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னணி தலைவர்கள் மாறிவிட்டார்கள் என்றும் பொருளாகாது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் எந்த கசப்பையும் அல்லது மோதலையும் கொண்டிருக்கவில்லை. தோழமையோடு தேர்தல் களத்தில் நாங்கள் தனித்தனியே மக்களை சந்திக்கிற நிலையில் ஒரு இடைவெளி ஏற்பட்டது. இப்போது போராட்ட களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து செயல்படுவதிலே தவறில்லை என்கிற அடிப்படையில் மக்கள் நல கூட்டணி தலைவர்களுக்குரிய விளக்கத்தை அளித்துவிட்டு அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே பங்கேற்பதற்கு நாங்கள் மக்கள் நல கூட்டணியின் தோழமை கட்சி தலைவர்களை அழைக்க முயற்சித்தோம். விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்க முயற்சித்தோம். இறுதியில் நாங்கள் பங்கேற்கவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். ஆக இப்படிப்பட்ட இந்த உறவாடல்களை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் மீண்டும் நெருங்குகிறதா என்கிற
ஒரு கேள்வியை எழுப்பும் நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே இது மக்கள் நல கூட்டணிக்கு அந்த பாதகத்தையும் ஏற்படுத்தாது. இந்த கூற்றை நான் முற்றிலும் மறுக்கிறேன். யாரும் யார் மீதும் அப்படி கருத்துக்களை திணிப்பதில்லை. வேறு எந்த கூட்டணியிலும் அல்லது கூட்டமைப்பிலும் இல்லாத ஒரு ஜனநாயக அணுகுமுறை மக்கள் நல கூட்டணியிலே உண்டு. வெளிப்படையாக கருத்துக்களை சொல்வதும் வெளிப்படையாக விவாதிப்பதும் எமது கூட்டணிக்குள் நிகழ்கிற ஒரு மகத்தான செயற்பாடாகும். கடந்த 15 மாதங்களுக்கு மேலாக நாங்கள் தொடர்ந்து ஒரே களத்தில் இயங்கி வருகிறோம். இதுவரை எங்களுக்கிடையிலே அப்படி எந்த மனத்தாங்களும் ஏற்படவில்லை, இனியும் ஏற்படாது என்று நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் 4 கட்சிகள் இடம்பெறுகிற மக்கள் நல கூட்டணி இயங்குகிறது. புதுச்சேரியில் 6 கட்சிகள் ஒருங்கிணைந்து மக்கள் நல கூட்டணியை கட்டமைத்து அதற்கு அங்கே தனியே ஒரு அமைப்பாளரையும் நியமனம் செய்து அதன் அடிப்படையில் தான் புதுச்சேரியிலே மக்கள் நல கூட்டணி ஆலோசனைகளை நடத்துவதும் முடிவுகளை எடுப்பதும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதுமான நடவடிக்கைகளை கையாண்டு வருகின்றனர். ஆகவே தமிழ்நாட்டில் நாங்கள் 4 கட்சிகள் ஒன்று சேர்ந்து முடிவுகள் எடுத்தாலும் கூட புதுச்சேரி நிலவியலுக்கு ஏற்ப அங்கு நிகழ்கிற அரசியலுக்கு ஏற்ப அவர்கள் கலந்தாய்வு செய்து முடிவெடுப்பதை நாங்கள் தடுப்பதில்லை. மக்கள் நல கூட்டணியில் 4 கட்சிகள் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அக்கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை ஏற்று மிக திறம்பட செயல்பட்டார். தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய 2 பெரிய கட்சிகளையும் எதிர்த்து நாங்கள் களத்தில் இறங்கினோம். அப்போது அதிமுகவையும் திமுகவையும் ஏற்க வேண்டாம், ஊழலை ஒழிக்க வேண்டுமானால், மதுவை ஒழிக்க வேண்டுமானால் தமிழக அரசியல் களத்தில் ஒரு மாற்று சக்தியை உருவாக்குங்கள், வளர்த்திடுங்கள் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். அப்படி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கக்கூடிய இந்த மக்கள் நல கூட்டணியை நாங்கள் முன்வைத்த போது 2 கட்சிகளுக்கும் எதிரான விமர்சனங்களை மிக கடுமையாக நாங்கள் முன்வைத்தோம். அதில் கொஞ்சம் சதவிகித வேறுபாடு இருக்கலாம். ஆனால் திமுகவை மட்டுமே இந்த அணி விமர்சித்தது அல்லது அண்ணன் வைகோ விமர்சித்தார் என்று சொல்வது சரியல்ல. சசி பெருமாள் மது ஒழிப்பு போராட்டத்திலே உயிரிழந்த போது சசி பெருமாளின் சாவுக்கு தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும், செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு ஒரு கொலைகார அரசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணன் வைகோ அவர்கள் ஆளும் கட்சியான அதிமுகவையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மக்கள் நல கூட்டணி தொடங்கிய நாளிலிருந்தே அது உடையும் சிதறும் என்று எல்லோரும் ஆர்வம் சொன்னார்கள். ஆனால் நாங்கள் பொது தேர்தலை சந்தித்தோம். உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பதற்கும் எங்களுக்கு இடையிலே ஒரு தொகுதி உடன்பாட்டு தீர்வையும் கண்டோம். தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தல் தடை விதிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இந்த கூட்டணி இணைந்து செயல்படுகிறது என்பதுதான் பலருக்கு எரிச்சலை தருகிறது. திமுக அதிமுக என்று விவாதிக்கிற போது அந்த இடத்திலே மக்கள் நல கூட்டணி என்பதும் இயற்கையாக வந்து இணைந்து கொள்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் நல கூட்டணி மற்ற பிரச்சனைகளை புறந்தள்ளிவிட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கிறது என்பதை யாரும் அறிவீர்கள். எனவே மக்கள் நல கூட்டணி எந்த சூழலிலும் உடையாது, சிதறாது. மக்கள் நல கூட்டணி ஒரு பொருட்டே இல்லை என்றால் இது குறித்த விவாதம் ஏன் பொது வெளிகளில், பொது அரங்குகளில் எழ வேண்டும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே மக்கள் நல கூட்டணி என்பது
மற்ற அனைவருக்குமே பொதுமக்கள் தவிர்த்த அரசியல் கட்சிகள் ஒரு காழ்ப்புணர்வோடு இதை அணுகுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நாங்கள் ஒரு மாற்று சக்தியாக வளர்ந்துவிடக்கூடாது என்பதுதான் அதன் நோக்கம். தமிழக முதல்வர் அவர்கள் உடல் நலத்தோடு இருந்தபோது மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களையும் சட்டங்களையும் கடுமையாக எதிர்த்து வந்தார். குறிப்பாக உணவு பாதுகாப்பு சட்டம், ஜிஎஸ்டி சட்டம் போன்றவை தமிழக அரசால் கடுமையாக எதிர்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அவர் உடல் நலிவுற்று மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வரும் சூழலில் இந்த சட்டங்கள் அனைத்துக்கும் தமிழக அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதற்கு பின்னணியில் என்ன சதி நடந்திருக்கிறது என்பதுதான் மக்கள் மத்தியில் எழுந்துள்ள மிக பெரும் ஐயமாக உள்ளது. அதாவது மத்திய அரசு தமிழக அரசின் ஆட்சி நிர்வாக முடிவுகளில் தலையிடுகிறதா என்கிற ஒரு ஐயத்தை இது ஏற்படுத்துகிறது. இது குறித்து இன்றைக்கு முதல்வருடைய இலாக்காக்களை பொறுப்பேற்று நிர்வாகம் செய்து வருகிற மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இது குறித்த ஒரு வெள்ளை அறிக்கையையும் வெளியிட வேண்டும் என்பது பொதுமக்களின் வேண்டுகோள். விடுதலை சிறுத்தைகள் அதை வழிமொழிகிறது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல் அமைச்சர் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த அவருடைய நிர்வாகத்தில் இருந்த அனைத்து இலாக்காக்களையும் இன்றைக்கு பொறுப்பெடுத்து செயல்பட்டு வந்தாலும் கூட அவர் சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இல்லை. ஒருபுறம் கட்சிக்குள்ளேயே ஒரு தலையீடு இருக்கிறது அல்லது மேலாதிக்கம் இருக்கிறது என்கிற விமர்சனமும் இருக்கிறது. இன்னொரு புறம் ஒட்டுமொத்த அதிமுக முன்னணி தலைவர்களை, குறிப்பாக ஓபிஎஸ் போன்றவர்களை மத்திய அரசு தனது கட்டுக்குள் வைத்திருக்கிறது. அதனால்தான் இப்படி முதல்வர் நலமாக இருந்த காலத்தில் எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து சட்டங்களுக்கும் இப்போது உடனுக்குடன் ஒப்புதல் வழங்கப்பட்டு அறிவிப்பு வெளியாகி வருகிறது. ஆகவேதான் மறைமுகமாக அல்லது கொல்லைப்புற வழியாக தமிழக அரசின் நிர்வாக முடிவுகளில் மத்திய அரசு தலையிடுகிறதோ என்கிற ஐயத்தை எழுப்பியிருக்கிறது. தமிழகத்தில் மதுவும் ஊழலும் மக்களை, தமிழ் சமூகத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது. வேறு எந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் தமிழகத்தில் நிகழவில்லை என்பதற்கு இந்த 18வது இடம் என்கிற அறிவிப்பு நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இது வேதனைக்குரியதாகும். கள்ளநோட்டு புழக்கத்தை தடுக்கவும் ஒழிக்கவும், கருப்பு பணத்தை மீட்கவும் பிரதமர் மோடி அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இது புரட்சிகரமான நடவடிக்கை என்று சிலரால் பாராட்டப்படுகிறது. ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை சார்ந்தவர்கள் அரசாங்கத்தை ஏய்க்கிறார்கள், பணத்தை பதுக்கி வைக்கிறார்கள், அரசுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக கள்ளநோட்டு அச்சடித்து இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைத்து வருகிறார்கள் என்பதற்காக, ஒரு 20% மக்கள் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக மிச்சமுள்ள 80% மக்களை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது அபத்தமானது. அது இயலாமையின் வெளிப்பாடு. யார் குற்றம் செய்கிறார்களோ அவர்களை அடையாளம் காண்பதும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும் தான் சரியானது. அப்பாவிகள் அனைவருக்கும் தண்டனை கொடுப்பது எந்த வகையில் நியாயமானது என்று தெரியவில்லை. இந்த நடவடிக்கை மேலோட்டமாக பார்க்கிற போது புரட்சிகர நடவடிக்கையாக இருக்கும். ஆனால் நுட்பமாக இதை நாம் கவனிக்கிற போது இது நிர்வாக இயலாமையை வெளிப்படுத்துகிறது என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு வெறும் 5000 10,000 வைத்திருப்பவர்கள், 500 1000 நோட்டுகளை வைத்திருப்பவர்கள் வங்கிகளின் முன்னால் போய் வரிசையிலே கால்கெடுக்க நின்று அந்த பணத்தை மாற்றுவதற்கும், கடந்த 2 நாட்களாக இயல்பான வாழ்க்கையை நடத்துவதற்கும் இயலாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் பெரிய பண முதலைகளோ, தொழில் அதிபர்களோ, பெரு முதலாளிகளோ பாதிக்கப்படுவதாக நாம் எங்கும் அறியவில்லை.
அவர்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்பட மாட்டார்கள், அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். ஏனென்றால் கருப்பு பணம் என்பது வெறும் ரூபாய் நோட்டுகளாக மட்டுமில்லை, அவர்கள் ஏற்கனவே அதில் ஊறிப்போனவர்கள் என்பதனால் வெவ்வேறு வடிவங்களில் அதை சொத்துக்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். தங்க கட்டிகளாக, நிலபுலங்களாக, வைர வைடூரியம் போன்ற நகைகளாக, இன்னும் பல்வேறு வடிவங்களில் கணக்கில் காட்டாத சொத்துக்களை அவர்கள் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். அவற்றை மீட்பதற்கு ஆட்சி நிர்வாகத்தால் இயலவில்லை. அப்பாவி மக்களின் கைகளில் இருக்கிற 500 1000 பிடுங்குகிற வேலையை செய்திருக்கிறது. இது எந்த வகையிலும் புரட்சிகரமானது என்று என்னால் ஏற்க இயலவில்லை. புதுச்சேரியிலே நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் திரு நாராயணசாமி அவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு கேட்டு, இடதுசாரிகளின் ஆதரவு கேட்டு கடிதம் எழுதினார். அதேபோல் இங்கு தேமுதிக தரப்பில் ஆதரவு கேட்டு கடிதம் வந்தால் அதை பற்றி நாங்கள் யோசிப்போம் என்று கூறியிருந்தோம். இது ஆதரவு கேட்க வேண்டிய அவசியமில்லை, அவர்களே ஆதரவளித்தால் மகிழ்ச்சி என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியதாக நாம் அறிய வந்தோம். ஆனால் மக்கள் நல கூட்டணி இந்த தேர்தலில் போட்டியிடாத சூழலில் தேமுதிகவும் எங்களிடத்திலே ஆதரவு கேட்டு கடிதம் எழுதவில்லை என்கிற நிலையில் நாங்கள் மக்களே வாக்காளர்களே முடிவு செய்யட்டும் என்று அவர்களுக்கு உரிய வழிகாட்டுதலை தந்திருக்கிறோம். தினமலர்.com வாசகர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.